அனைவருக்கும் வணக்கம். 20 வருட சுக்கிர மகாதசையும் யோக வாழ்க்கையும் என்ற தலைப்பில் இந்த பதிவேற்றம் செய்கிறோம். பொதுவாகவே ஜாதகங்கள்ல குரு எந்த அளவுக்கு சுபரோ அதே அளவிற்கு சுக்கிரனும் சுபர். ஒரு மனிதனுடைய இல்வாழ்க்கை சுகங்களை சுக்கிரன் தன்னுள்ளே காரகமாக கொண்டுள்ளார். அதுபோல் இயல் இசை நாடகங்கள்னு சொல்லக்கூடிய கலைத்துறையினால் ஒரு மனிதனை மகிழ்விப்பதும், புது கலைப்பொருட்களின் மூலியமாக ஒரு மனிதனை மகிழ்விப்பதும், புதுவிதமான உடை அலங்கார சிகை அலங்காரத்தின் மூலியமாக ஒரு மனிதனை மகிழ்ச்சி படுத்துறதும் சுக்கிரன் தான். எந்த விஷயம்லாம் ஜாதகருக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தருகிறதோ அதெல்லாம் சுக்கிரனுடைய காரகம் தான். அதனாலதான் இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகங்களுமே சுக்கிரனுக்கு தான் காரகம். ஒரு மனிதனுக்கு மனதில் என்டர்டைன்மெண்ட் உணர்வு இருக்கு, தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார், பிறரும் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்குனாலே அவர் ஜாதகத்துல சுக்கிரன் வலுத்துட்டார் அர்த்தம். அதனால சுக்கிரனுடைய காரகம் பெரிதும் மனிதர்களுக்கு முக்கியமான காரகம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனமகிழ்ச்சி இருந்தா தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஜாதகர் பயணப்படுவார். அந்த அமைவுகள்ல சுக்கிரனுக்கு முக்கிய காரகங்கள் இந்த விஷயங்கள்லாம் அமையுது. அதுபோல பொருள்காரகங்கள் என்னெல்லாம் வருதுன்னா, ஒரு மனிதர் ஒரு ஆடம்பரமான கார் வச்சிருக்கிறார், அத்தியாவசியம் இல்லாத ஒரு ஆடம்பர கார், பார்ப்பதற்கு சொகுசு காராக இருக்கிறது, அதெல்லாம் சுக்கிரனுடைய காரகங்கள் தான். பெரிய பெரிய கட்டிடங்கள் அரண்மனைகளை வைத்திருக்கிறார்கள், நீச்சல் குளம் வச்சு தன் ஆடம்பரத்திற்காக அத்தனையும் செய்து பெரும் சொத்துக்களை வைத்திருக்கிறார், அதெல்லாம் சுக்கிரனுடைய காரகங்கள் தான். ஒரு ஜாதகர் பெருமளவு லக்ஸரியஸ் ஆடம்பரமான அத்தனை பொருட்களையும் கொடுக்கிறது சுக்கிரனுடைய காரகங்களா அமைஞ்சிருக்கு. அப்ப மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வலு குறைவா இருக்கும், அவங்க வீட்டுல சின்ன வீடா தான் இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள போனா அழகு கண்ணை பறிக்கும் அளவிற்கு இருக்கும். அதுபோல் மனிதர்களும் அப்படித்தான். எவருக்கு பார்ப்பதற்கு கண்ணை பறிக்கும் போல் தோற்றம் இருக்கிறதோ அந்த ஜாதகருடைய அமைவுகள்ல சுக்கிரன் வலுத்து இருப்பார். இது போன்ற காரகங்கள் சுக்கிரனுக்கு உண்டு. இப்படிப்பட்ட சுக்கிரன் ஒரு 20 வருட மகாதசையை நடத்துவார். இந்த 20 வருட மகாதசையானது பொதுவாகவே ரொம்ப பெரிய டைம் பீரியட். எல்லா கிரகங்களை விட சுக்கிரனுக்கு தான் அதிக திசையமைவு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் எல்லா கிரகங்களை விட சுக்கிரன் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் என்பதனால் 20 வருட மகாதசையான இந்த சுக்கிர தசை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 20 வருட தசையும் யோகமா செயல்படணும்னா 12 லக்னத்திற்கு எப்படி இருக்குன்றதுதான் பார்க்க போறோம். ஏன்னா பொதுவா அப்பாயின்மெண்ட்ல கேள்விகளே இதான் சிமிலரா. லக்னத்திற்கு யோகம்னு சொன்னீங்க, பொதுவாக வீடியோக்கெல்லாம் பாக்குறோம், யோகம் தானே சொல்றீங்க, குறிப்புகள்லயும் யோகம் தானே சொல்றீங்க, ஆனா சுக்கிர தசை நல்லா இல்லைன்றதையும், அவயோக கிரகம்னு சொன்னீங்க, சுக்கிர தசை நல்லா இருக்குது, சூரிய தசை தான் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு கேள்விகளையும் நம்ம பார்க்க முடியுது. சோ இதற்காகத்தான் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுக்கிரன் எப்படி இருந்தால் யோகம் செய்வார்ன்றதை பார்த்தலாம். ஏன்னா பொதுவாகவே யோகர்களும் அவயோகர் செய்வார், அவயோகரும் யோகம் செய்வார். இது அவரவருடைய ஜாதக விதிப்படிதான். பொதுவான இயற்கை காரகங்கள் என்பது அதுல ஒரு 10% எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாமே ஜாதகத்தினுடைய அமர்வு நிலையை பொறுத்து தான் பலனே தவிர பொதுவான விதிகள்ல இல்ல. அதனால உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நம்ம சொல்லக்கூடிய கிரக தொடர்பில் இருந்தால் சுக்கிர தசை யோகம் தான். நீங்க பிறந்தது தனுஷா இருக்கட்டும், மீன லக்னத்துல பிறந்துருங்க, கடக லக்னத்துல பிறந்துருங்க, சிம்ம லக்னத்துல பிறந்துருங்க, பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக சுக்கிரன் யோகத்தை செய்ய கடமை விடுவார். அந்த வரிசையில சுக்கிரனுடைய தொழில்கள்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரீஸ், கலை பொருட்கள் சம்பந்தமான இண்டஸ்ட்ரீஸ், கலர் கலரா ஒரு டிசைனிங் விஷயங்கள், ஆர்கிடெக்சர் விஷயங்கள்லாம் சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டுல தான். எங்கெல்லாம் ஒரு இடத்தை அழகுபடுத்தி பார்க்கிறதோ அத்தனை துறைகளும் சுக்கிரன் தான். பர்னிச்சர் சுக்கிரனுடைய கடாட்சம், சுக்கிரனுடைய வலுவல் இருக்கும் பொழுது பர்னிச்சர் துறைகள்ல ஜாதகம் தொழில் பண்ணுவீங்க. அதுபோல வெள்ளை சம்பந்தமான விஷயங்கள்ல ஜாதகருக்கு ஆர்வங்கள், அந்த தொழில்கள்லாம் நல்ல ஒரு அமைவை கொடுக்கும். எதுவாயினும் மனிதர் அதை பார்த்ததுமே மகிழ்ச்சி பெற அந்த துறையில இருக்கிறீங்க அப்படின்னா அது சுக்கிரனுடைய துறைகள். பொதுவாக அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலும் சந்திரன் என்னதான் முக்கியத்திற்கு உணவிற்கு முக்கிய காரக அமைவுகள் என்றாலும் நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்ல முறையில கொடுத்து ஒரு நல்ல கவர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இந்த சுக்கிரன் தான். ரெசார்ட் எல்லாம் சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டுல தான் அமையும். இதெல்லாம் அவருடைய தொழில்துறைகளாக அமைந்துள்ளது. அதுபோல் சுக்கிரன் எப்பொழுது சில ஜாதகங்கள் பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா உடனடியா சுக்கிர தசை, பிறந்த குழந்தைக்கே சுக்கிர தசை நடப்பில் வரும். அதுபோல நீங்கள் அஸ்வினி மகாமூலத்துல பிறந்திருந்தீங்கன்னா 2வது மகாதசையாக வரும். நீங்கள் பிறந்திருப்பது ஆயில்யம், கேட்டை, ரேவதினா 3வது மகாதசையாக வரும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல பூசம், அனுசம், உத்திரட்டாதினா 4வது மகாதசையாக சுக்கிர மகாதசை வரும்.
அதுபோல சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு இறைகடாட்சம் இருந்தாலும் சுக்கிர திசையின் பொழுது ஜாதகரால் சுக்கிரத்தை அனுபவிக்க முடியாது என்பதனால் ரொம்ப முக்கியமான அமைகள்ல இந்த 4 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தான் மேஜரா இது ஒரு ஃபேவரான டைம். சனி பகவான், புதனுடைய நட்சத்திரங்கள், கேதுவோட நட்சத்திரங்கள். சில பேர் கேள்வி உண்டு, சுக்கிரதசை பிறந்ததுமே ஆதாயம் உண்டான்னு. அதை பற்றி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். எல்லாமே ஒரு ஜாதகத்துல கிரகத்தினுடைய நிலைப்பாடை பொறுத்துதான். அதனால பிறந்த குழந்தைக்கும் சுக்கிரதசை நடக்கலாம், தவறொன்றும் இல்லை. பெரும் செல்வங்களை கொடுக்கும், பெரும் அமைவுகளை கொடுக்கும். குட்டி சுக்கிரன் கெடுதலை செய்யாது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவும் சேனல் பேஜ்ல பதிவேற்றம் செஞ்சுட்டோம். அதை வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம். இப்ப சுக்கிரன் 12 லக்னத்திற்கும் எப்படி இருந்தால் நீங்க கண்ணை முடித்து இந்த 20 வருட மகாதசை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது. அதனுடைய ஸ்தான வலுவை பொறுத்து எப்பொழுதுமே திசைநாதன் வலுத்தாதான் உயர்மட்டத்துல பலனை தருவார். எப்பொழுதுமே ஜாதகங்களிலே திசைநாதனுடைய வலுதான் அந்த கிரகத்தினுடைய காரகம் அதிகமா பிரதிபலிக்க செய்யும். ஒரு குறைந்தபட்சம் சுக்கிரன் வலுவை குறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஜன்னலோர இருக்கைகள்ல வேடிக்கை பார்த்து ட்ரெயின்ல போகக்கூடியதோ அல்லது பஸ்ல போகக்கூடியதோ ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சுக்கிரன் ஸ்தான வளத்தோட இருந்தான்னா ஓன் வெஹிக்கல்ல உங்களுடைய சொகுசு கார்களிலே ஜன்னலோர இருக்கைகளிலே வேடிக்கை பார்த்து செல்வீர்கள். சுக்கிரனுடைய வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரண ஒரு கூரை குடிசைகள்ல அமர்ந்து அந்த இடத்தை ஒரு கலைநயமாக வைத்துக் கொள்கிறீர்களா அல்லது அரண்மனையில் இருந்து கலைநயமாக வைத்துக் கொள்கிறீர்களா என்பதை சுக்கிரனுடைய வலு சொல்லும். இப்ப தசைநாதன் வலுவா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுபோல் ஒவ்வொரு லக்னமாக மேஷ லக்னத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2 7 என்ற 2 முக்கிய ஆதிபத்தியத்தை உள்ளடக்கி இருக்கிறார். பார்ட்னரை குறிக்கிறது, குடும்பத்தை குறிக்கிறது, கஜனாவை குறிக்கிறது. இந்த சுக்கிரனோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பது, இந்த சுக்கிரனை சூரியன் அஸ்தங்கம் செய்திருப்பது யுகமான பலன். எப்பொழுதுமே குரு சுக்கிரன் இணைவு சாதகம் அல்ல மேஷத்திற்கு. குரு பார்வை நல்ல பலனை கொடுக்கும். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்னாதிபதி 6க்கு அதிபதி. இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சனி புதனோடு தொடர்பில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சுக்கிரனோடு சனி பகவானுடைய தொடர்பு, புதனுடைய தொடர்பு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க கடமை பெற்றிருக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல் கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சுகத்திற்கும் ஒரு லாப அமைவுகளுக்கும் ஆதிபத்தியம் வந்து விடுகிறார். சுகலாபத்திற்கு ஆதிபத்தியம் வந்து விடுவதனால் ஜாதகத்திலே சுக்கிரனை குருவார்ப்பது யோகம், செவ்வாயோடு தொடர்பு கொள்வது யோகம், சூரிய தொடர்பு யோகம். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 3ஆம் இடத்திற்கும் ஜீவனாதிபத்தியத்திற்கு ஆதிபத்தியம் பெற்று விடுகிறார். அப்ப இந்த சுக்கிரனோடு குரு பார்வையில் இருப்பது, குரு இணைவது சிம்மத்திற்கு பிரச்சனை இல்லை. குரு சுக்கிர தொடர்புகள் யோகத்தை கொடுக்கிறது. அதுபோல செவ்வாய் குரு இந்த 2 முதன்மையாக அடுத்த படிநிலைகள்ல புதனுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. புதனுடைய தொடர்பு நல்ல பலனை கொடுக்க கடமைப்படுகிறது. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சனிபகவானுடைய தொடர்பும் புதனுடைய தொடர்பும் முதன்மையான யோகாமைகளை கொடுக்கிறது. சூரிய தொடர்பும் தூரதேச வாழ்க்கையில ஆதாயத்தை கொடுக்கிறது என்பதை உறுதிப்படுத்துறோம். நீங்கள் பிறந்திருப்பது துலாம் லக்னம். லக்னாதிபதியாகவும் வருவார், லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாகவும் வரார். இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சனி புதன் தொடர்பு முதன்மையான யோகத்தை கொடுக்கும். இந்த காம்பினேஷன்ல தொடர்புலாம் இணைஞ்சிருக்கலாம். பார்வையில இருந்தா அந்த சுக்கிரதசை யோகம் தான். அதே சுக்கிரன் ஸ்தான வலுவை இழந்து இருக்கிறார், துலாத்திற்கு குருவோட தொடர்புல இருக்கிறார்னா சுக்கிரதசை யோக தசை இல்லை, லக்னாதிபதி தசைனா கூட. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் 7 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். இந்த சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொண்டு செவ்வாயனுடைய தொடர்பு, சூரிய தொடர்பை பெற்றிருப்பது யோகத்தை கொடுக்கிறது. அதுபோல சனிபகவானுடைய தொடர்பும் யோகத்தை கொடுக்கிறது. தனுஷு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்னத்திற்கு அவயோகர், 6ஆம் இடத்திற்கும் லாபாதிபத்தியத்திற்கும் காரணமா வரார். இந்த சுக்கிரனோடு செவ்வாய் தொடர்பு கொள்வது, சூரிய தொடர்பு கொள்வது, புதன் தொடர்பு கொள்வது யோகம். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி. இந்த சுக்கிர பகவானோடு புதன் சனி தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. குருவுடைய பார்வையும் யோகத்தை கொடுக்கிறது. கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 4ஆம் இடம் பாக்கியம், 2 முக்கிய ஆதிபத்தியம். இந்த ஆதிபத்தியத்திற்கு அதிபதியான சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 20 வருட திசையில சனி பகவானுடைய தொடர்பை விட இங்கு செவ்வாய் தொடர்பு யோகம் உண்டு. ஜீவனத்திலும் தொழிலிலும் யோகம் என்றார். அடுத்ததாக புதனுடைய தொடர்பு. அதற்கு அடுத்த படிநிலைகள்ல தான் குருவுடைய தொடர்பு யோக பலன்களை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. மீனத்துல பிறத்திருக்கிறீங்க. மீன லக்னத்துல ஜனனித்தவர்களுக்கு 3 8ஆம் இடம் என்ற 2 அவயோகத்திற்கு ஆதிபத்தியம். இந்த சுக்கிரபகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சூரிய தொடர்பு யோகத்தையும், அடுத்ததாக புதன் தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. இந்த கிரக தொடர்புகள் உங்கள் ஜாதகத்தில் நிகழ்ந்து சுக்கிரதசை நடக்குதுன்னா ஸ்தான பலத்தோட கண்டிப்பா யோகம் செய்வார். இதுல என்ன ஒரு பொது விதினா, யாருக்கெல்லாம் இந்த பொதுவான அவயோகரா இருக்கிறாரோ அவருக்கெல்லாம் சுக்கிரன் ஸ்தான பலத்தை பெறாமல் அந்த பார்வை பெற்ற கிரகங்கள் ஸ்தான பலத்தை பெறணும். யாருக்கெல்லாம் யோகரா இருக்கிறாரோ அவங்கெல்லாம்
நேரடியாக சுக்கிரன் வெளுத்து மற்ற கிரகங்கள் தொடர்பு கொள்வது அந்த திசையில் யோக பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.